இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ண நடு ரோட்ல கொல்ல முயற்சி பண்றானுங்க. உங்க யாருக்கும் கொஞ்சமா கூட கோவம் வரல? உங்க வீட்டு பொண்ணுங்களை யாராச்சும் இந்த மாதிரி நடு ரோட்ல கொல்ல முயற்சி பண்ணா இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்களாம் உண்மையிலேயே மனுஷங்க தானா? ஒரு துளி கூட மனிதாபிமானமே இல்லல்ல? இல்ல. ஒரு பொண்ணா இருந்து ஒரு நல்ல மனுஷனை கொல்ல பார்த்திருக்கான். இவளா மனுஷியே இல்ல. என்ன சொன்னீங்க? ஒருத்தரை இவ கொல்ல நினைச்சாளா? இவளை பார்த்தா உங்க கண்ணுக்கெல்லாம் கொலை பண்ற மாதிரி தெரியறாளா? நீங்களே பாருங்க, அவ கண்ணுல ஏதாவது கொஞ்சமாவது கொடூர தன்மை தெரியுதா? ஒரு மனுஷனை கை ஓங்கி அடிக்கிறதுக்கே பெண்களுக்கு கை வராதுன்னு சொல்லுவாங்க. மன்னிக்கிற குணத்துல பொறுமையா இருக்கிறதுல பூமாதேவி மாதிரி சாந்தமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பொம்பளைங்களா இருந்துகிட்டு உங்களை மாதிரி சராசரி ஒரு பொண்ணை புரிஞ்சுக்க முடியல உங்களால. அவ ஒருத்தரை கொல்ல நினைச்சான்னு சொன்னா நீங்களும் அதை நம்பிட்டு நிக்கிறீங்கல்ல? நீங்களே பெண்களா இருந்து கொஞ்சம் யோசிக்க வேணா? இந்த பொண்ணு அப்படி பண்ணுவாளன்னு நீங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்போ சரச்சந்திரா சாரை ஏன் கொல்லணும்னு நினைச்சா? நீ பாத்தியா, நீ பாத்தியா, நீ பாத்தியா, நீ பாத்தியா, நீ பாத்தியா, இல்ல நீ பாத்தியா? நம்ம கண்ணுல பாக்குறது எல்லாமே உண்மையா பொய்யான்னு தெரியாத நிலைமையில நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவ கொல்ல நினைச்சா நீங்க எப்படி சொல்லுவீங்க? உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம ஒரு மனுஷன் மேல குற்றம் சுமத்துறது ரொம்ப தப்பு. போங்க 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 இங்க இருந்து. தப்பிச்சிட்டா. யாரோ அவன் லவர்னு நினைக்கிறேன். எங்களை அடிச்சு போட்டு அவளை காப்பாத்தி கூட்டின்னு போயிட்டான். அம்மாடி அபூர்வா, டான்ஸ்ல புது ஸ்டெப் கத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. இந்த வயசுல உனக்கு இது தேவையா? இரு இரு இரு, பொறுமையா இரு, பொறுமையா இரு. கோவமா இருக்கியா நீ? அம்மாடி உன் மேல இல்ல என் மேல சத்தியமா சொல்றேன். பின்னாடி இருந்து பார்க்க டான்ஸ் மாதிரி இருந்துச்சுமா. அது சரி, யார் மேல உனக்கு கோவம்? அந்த பூமியை கொல்றதுக்கு ரவுடிங்கள அனுப்புனல்ல. ஒருவேளை அவங்க பூமி பொண்ண போட்டு தள்ளிட்டு போலீஸ்காரங்க கிட்ட உன் பேரை போட்டு கொடுத்துட்டாங்களா என்ன? இல்ல, மாட்டுக்கிட்டா உன்னோட பேரை சொல்லிருக்கேன். சொல்லிட்டாங்களாம். இப்ப போலீஸ் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இரு. இது ரொம்ப அநியாயமா இல்ல? அப்போ வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத முழுசா கேளு.